அல்ஹம்துலில்லாஹ் உடன்குடியிலிருந்து உங்கள் அப்பா. அதாவது ஒரு நேரத்துல பெண்கள் மேலாடை அணியக்கூடாது, மார்பகங்களுக்கு அளவுக்கு ஏற்றவாறு வரி கட்டணுன்றது அடக்குமுறை, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நம்ம கலட்டினா அடக்குமுறைன்னு சொல்லுவான். ஆனா சுதந்திரம் உரிமைன்னு சொல்லி அவங்களே கலட்ட வைப்போம்னு சொல்லி இன்னைக்கு மூடிக்கிட்டு போற பிள்ளைகளோட அடக்குமுறை, மூடிக்கிட்டு போற புள்ள தான் விரும்பி மூடிக்கிட்டு போனாலும் அது அடக்குமுறையா மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் பெரிய வருந்தத்தக்க விஷயம். அதான் பழனி பாபா சொல்லுவாரு, செய்தா என்ன பண்ணுவானா, செவுத்துல ஒரு ஜீராவை தெளிச்சிருவான். ஸ்வீட்டு கடையில செவுத்துல ஒரு ஜீராவை தெளிப்பான். அந்த ஜீராவை எடுக்கிறதுக்கு ஈ போகும், ஈய பிடிக்க பள்ளி போகும், அந்த பள்ளியை பிடிக்க கடைக்காரனுடைய பூனை எகிரும். பூனை எகிறத பார்த்துட்டு கஸ்டமர் கொண்டு வந்த நாய் என்ன செய்யும், பூனை மேல பாயும். அப்ப கடையே அலங்கோலப்பட்டு போகும். கடைக்காரன் சொல்லுவான், ஒன்னாலதான்டா என் கடை சீரழிஞ்சிருச்சுன்னு கஸ்டமரை பார்த்து. கஸ்டமர் ஒன்னா பூனையால தாண்டாம்மா, அவன் நாயாலம்மா. பெரிய கலவரமே, இவனுக்கு 10 பேர் அவனுக்கு கலவரமே உருவாயிரும். ஆனா செய்தான் தெளித்தது ஜீரா. அந்த மாதிரி நீ செய்தானுடைய சூழ்ச்சி நிறைய இருக்குது. காவல்துறை அதிகாரியுடைய உடையில கூட இன்னைக்கு மக்களை ஏமாத்துறவன் இருக்கான், மோசடி பண்றவன் இருக்கான், மக்களை மிரட்டுறவன் இருக்கான். அப்படிங்கும் போது புருக்கா போட்டு வர்ற பிள்ளையால எங்களுக்கு அச்சமா இருக்கு, புருக்காவை கலட்டிட்டு வாங்க நகை கடைக்குள்ளன்னு சொல்றான். செக்யூரிட்டியே நகை கடையில ஆட்டையை போட்ட கதையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஃபர்தாவை அணிஞ்சுக்கிட்டு ஒரு புள்ள தப்பு செய்யுது இல்ல திருடுதுன்னா அது திருடுறதுக்கு தக்கன கடுமையான தண்டனையை கொடுக்கணும். காவல்துறை உடையில ஒருத்தன் திருடுறான் அப்படின்னு சொன்னா, மோசடி செய்யறான்னு சொன்னா, காவல்துறை பேரை கெடுக்கிறதுக்கு அவன் மக்களை ஏமாத்துறான்னா அவனுக்கு அது கடுமையான தண்டனை கொடுக்கணுமே தவிர, காவல்துறை அதிகாரிகளுடைய உடையில வந்தாலே எங்களுக்கு அச்சமா இருக்கு, அன்னைக்கு யூனிஃபார்மை போட்டு வந்தா ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் இருக்கு. அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போட்ட சட்டங்கள் எல்லாம் லேசானதுதான், அறிஞ்சவங்களுக்கு லேசுதான். அப்போ அல்லாஹுடைய கட்டளைய அடுத்தவங்களுக்காக மாற்றி கொள்ளாம, அடுத்தவன் நம்மளை எதிர்ப்பாங்கிறதுக்காக நம்ம எதையும் எதிராக மாற்றி பார்க்காம அல்லாஹ்வுடைய கட்டளையை அறிஞ்சு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களா அல்லாஹ் உங்களை என்னை ஆக்கட்டும். நன்மையை நோக்கி பயணிக்கிற நல்ல மக்களுடைய பட்டியல் அல்லாஹ் உங்களை என்னை இடம்பெற செய்யும்.